அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சயின்ஸில் 3வது பாடம் ஒளியியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதில் நிறைய கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நிறையா இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிகளுடைய பல்வேறு வகைகள், கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள், கோளக ஆடிகளுடைய பயன்பாடுகள், ஒளி எதிரொலித்தலுக்கான விதிகள், கலட்டாஸ்கோப், பெரிஸ்கோப், ஒளிவிலகல், நிறப்பிரிகை, இதுதான் பாயிண்ட். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் உள்ளது ஒன்றுமே முக்கியமானது. ஒன்றுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆடிகளுடைய பல்வேறு வகைகள், என்னென்ன ஆடிகள் இருக்குது. ஸோ சமதள ஆடிகள், ஆடிகளோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆடிகள்னால் சமதள ஆடின்னு பிரிச்சுருக்காங்க, வளைவு ஆடின்னு பிரிச்சுருக்காங்க, கோளக ஆடி, உருளை ஆடி, பரவலை ஆடி, நீள்வட்ட ஆடி. இந்த ஆடிலாம் என்ன, இந்த ஆடிகளுக்குள்ள வித்தியாசம் என்ன, இது எப்படி ஒளி எதிரொலிக்குமா, என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள், பிம்பங்கள் எப்படி இருக்கும், மாய பிம்பமா, மெய் பிம்பமா, நேரான பிம்பமா, தலையிலான பிம்பமா, சிறிய பிம்பமா, பெரிய பிம்பமா, எந்தெந்த ஆடிகள் எந்த மாதிரியான பிம்பங்களை தோற்றுவிக்கும். அடுத்தது கோளகாலுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரடியான கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒளி எதிரொலிக்கான விதிகள்லேருந்து கான்செப்ட் கூற்று காரணம் வச்சு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் கலட்டாஸ்கோப்பு, பெரிஸ்கோப்பு, அதை பயன்படுத்த தத்துவம், அதில் என்ன மாதிரியான ஆடிகள் பயன்படுத்தப்படுது, அதில் ஆடிகள் எத்தனை டிகிரியில் வைக்கப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 2019 இந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ 2 சமதள ஆடிகள் இணையாக வைக்கும் பொழுது எவ்வளவு பிம்பங்கள் தோற்றுவிக்கும். இப்போ வந்து நம்ம ஹேர் கட் பண்ணுறது சலூன்லாம் போவோம், அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ணாடி வச்சுருப்பாங்க, 2 கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே பிம்பங்கள் எத்தனை தோன்ற மாதிரி இருக்கும், நிறையா தோன்ற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு விதி இருக்குது. அடுத்தது ஒளிவிலகல்னால் என்ன, ஒளிவிலகல் என்ன முக்கியமான ஊடகத்துக்கு ஒளிவிலகல் என்னென்ன அதை படிக்க போகிறோம். அடுத்து நிறப்பிரிகை, நிறப்பிரிகைனா வானவில் எப்படி தோன்றுது, வானவில் தோன்றுவதற்கான தத்துவம் என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சயின்ஸில், இயற்பியலில், ஒளியியலில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைண்டில் கொண்டு வரணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த டாபிக் நமக்கு தெரியணும். ஓகே, ஒளியியல்னால் இந்த கான்செப்ட் இருக்குது, இதை தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிமுகம். பச்சை பசேலன்னு காய்ச்சலியுடைய பசுந்தாமர்கள் போர்த்தப்பட்ட உயர்ந்த மலைகள், வானத்து மேகங்கள், தொடுமலைக்கு உயர்ந்திருக்கும் மரங்கள், இதெல்லாம் இருந்தாலும் போட்டுருக்காங்க பாருங்கள். தங்க சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்ட வானத்து கதிர்கள், இவை அனைத்து நம்ம கண்களுக்கு எப்படி இருக்குது, மகிழ்ச்சியை தரக்கூடியது. இப்படி மகிழ்ச்சியை தந்தாலும் நமக்கு கண்ணு தெரியலாம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ நம்ம கண் ஒரு என்னது, லென்ஸு தான். நம்ம கண் என்னது, ஒரு லென்ஸு தான். நம்ம கண்ணுக்கு ஈக்குவலாக இது வரைக்கும் ஏதாச்சும் கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? நம்ம கண் ஒரு பொருளை பார்க்குறோம்ல, அது எவ்வளோ நம்ம தெளிவாக பார்க்குறோம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பிக்சல் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம கண்ணில் ஒளி புகும் இடம் எது? சார் நம்ம கண்ணில் ஒளிவிலகல் எங்கே நடைபெறுது? இப்போ நம்ம கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறலை அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு கண்ணு தெரியாது. ஓகேவா. நம்ம கண்ணுக்குள்ள லென்ஸ் இருக்குது, லென்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், கண்ணுக்கு பின்னாடி விழித்திரை இருக்கா, இது ஸ்க்ரீன் மாதிரி, திரை மாதிரி. அப்போ இங்கே ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பொருளை இந்த கண் என்ன பண்ணணும் அப்படின்னா திரையில் விலை செய்யணும். அப்போ திரையில் விலை செய்யலைன்னா நமக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. அப்போ இந்த விழித்திரை சில பேருக்கு சுருங்கிடும், சில பேருக்கு விரிஞ்சிடும். அதெல்லாம் என்ன ஆகுது, அந்த பார்க்குற பொருளை விழித்திரையில் விளை வைக்க முடியல. ஓகேவா. அப்போ கண்ணில் எங்கே ஒளிவிலகல் ஏற்படும் அப்படின்னா கார்னியாவில், எங்கே கார்னியா, ஸ்க்ளீரா இருக்குல்ல, கார்னியா, ஸ்க்ளீரா, ஐரிஸ், இதெல்லாம் கண்ணுடைய பாகங்கள். கண்ணு மட்டும்தான் நம்ம பிறந்ததுலேருந்து என்ன ஆகாது, வளர்ச்சியே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஸோ நம்ம கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, எதை மாற்றுவாங்க, கண் பாவையை தான் மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்க, கண் அப்படியே எடுத்து வச்சுப்பாங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்முடைய மனித கண் அதிகபட்சம் எத்தனை சென்டிமீட்டர் விட்டால் முடியாது, 25 சென்டிமீட்டர் விட்டாது. ஸோ ஓகேவா. தெளிவுறு காட்சியின் மீச்சுறு தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னது, எதுக்காக இந்த பாடம் படிக்கிறோம் அப்படின்னா கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் இந்த பாடத்தில் கண்ணு கொடுக்கல, 10th இருக்கும் கண்ணு. ஓகேவா. தெளிவுறு காட்சியின் மீச்சுறு தொலைவு அப்படின்னா ஒரு புத்தகத்தை பக்கத்தில் வச்சு படித்து பாருங்கள், தெரியுமா தெரியாதா?
வச்சு பாருங்க, பக்கத்தில் கண்ணு கிட்ட வச்சு பாருங்க புக்கை. கண்ணு கிட்ட இப்படி வச்சு கண்ணை புத்தகத்திட்ட கொண்டு போகக்கூடாது, கண்ணை கிட்ட வச்சு பார்க்கணும். தெரியாது. தூரத்தில் வச்சு பாருங்க, தெரியாது. அப்போ கண்ணுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு நம்ம வச்சு பார்க்குறப்ப தெரியும். அதுதான் 25 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டரு? நம்ம கண்ணுலேருந்து எந்த ஒரு எழுத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் தூரத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? தெளிவாக தெரியும். அதுதான் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. ஓகேவா? அப்போ இந்த கண்ணை பற்றி படிக்கிறப்ப பார்ப்போம், கிட்ட பார்வைனா என்ன, தூர பார்வைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சிங்க. கண்ணில் ஒளி விலகல் எங்கே நடைபெறும் அப்படின்னா, கார் வந்து என்ன பண்ணுவோம்? கார் வந்து என்ன பண்ணுவோம்? விலகி போவோம். அதான் கார்னியா. கண்ணில் எங்கே ஒளி விலகல் நடக்குது? கார்னியா. கண்ணின் நிறமுடைய பகுதி என்ன? ஒவ்வொருத்தரும் கண்ணு எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் கண்ணு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் கண்ணு அந்த கருவியில் ஒரே மாதிரி இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த நிறமுடைய பகுதி எது? ஐரிஸ். ஐஸ் எப்படி இருக்கும்? ஐஸ் கலர் கலராக பார்த்தது இல்லையா? ஐஸு ஐரிஸு, கார்னியா கலரு. ஓகேவா? சரி ரைட்டு. பாருங்கள், இப்போ இந்த படத்தை பார்த்துருவோம். அறிமுகம். ஸோ இன்ட்ரோவில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க? நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து நம் கண்களை அடைவதை நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஒளி அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? லைட்டு. எதை பற்றி பார்க்க போகிறோம்? லைட். ஸோ லைட் அப்படிங்கிறது ஒளியோட திசைவேகம் எவ்வளவு? ஒளியின் திசைவேகம் ஒளி தானே பார்க்குறோம். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வினாடிக்கு ஒளி கடக்கும் தூரம், தொலைவு. புரிஞ்சா? அப்போ ஒளியோட திசைவேகம் ரொம்ப அதிகம். ஓகே தானே? சரி, ஒளி அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், எனர்ஜி. அது நேர்கோட்டில் தான் செல்லும். ஒளி எப்படி செல்லும்? நேர்கோட்டில் தான் செல்லும். ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை. ஸோ ஊடகம் அப்படிங்கிறது காற்று, நீர் அப்படிங்கிறதுலாம் என்னது? ஊடகம். அது தேவையே கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் ஒளியோட பண்புகளை பற்றி படிச்சிருப்போம். ஸோ நேர்கோட்டில் செல்லும் அப்படின்னா ஒன்று இப்படி போவோம், இல்லைன்னா இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி தான் போவோம். வளைஞ்சு வளைஞ்சு என்ன பண்ணாத ஒளி போவாது. புரியுதா? சரி ரைட்டு. பாருங்கள், பல்வேறு பொருட்களின் செயல்பாட்டுக்கு அடிப்படையாக உள்ளது. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோளக ஆடிகளை பற்றியும் இதை நான் சொன்னதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே தானே? ஸோ ஆடிகள். ஆடிகள் அப்படின்னா என்ன? தன் மீது விழும் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒரு சாதனம் தான் என்னது? ஆடி. அது எதுவாக இருந்தாலும் சரி, என்னது? தான் மீது படுற ஒளி என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? எதிரொலிக்கணும். கரண்டி. கரண்டி என்னதான்? ஒரு ஆடி தான். ஓகேவா? கரண்டியை இதுதான் கரண்டி. கரண்டியில் வெளி சைடு பார்த்தோம்னா எப்படி தெரியும்? நம்ம எப்படி தெரியும்? அதான் போட்டிருக்காங்களே, வெளி குவிந்த கரண்டி. நேராக தெரியும். அது உட்குவிந்த கரண்டியில் உள்ளே பார்த்தோம்னா எப்படி தெரியும்? தலைகளாக தெரியும். சரி ரைட்டு. ரொம்ப நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 8லேயே பயங்கரமாக வந்து உங்களுக்கு நிறையா தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் பழக்கம் இருந்துச்சு. இப்போ 2 சைடுமே பளபளப்பாக இருக்குன்னா என்ன ஆகும்? ஒளி ஊடுருவே என்ன ஆகிடும்? போயிடும். அது என்ன பண்ணியிருப்பாங்க? ஒளி ஒரு பக்கம் பளபளக்கிற அந்த கண்ணாடி இருக்கும், பின்னாடி பக்கம் என்ன பண்ணிப்பாங்க? பூசியிருப்பாங்க. ஓகேவா? அதான் ஒரு திரை போல் செயல்படுறதுக்காக. இந்த பழக்கம் எங்கே இருந்திருக்கு? ஃபஸ்ட்டு இத்தாலியில் இருந்திருக்கு. இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? மெல்லிய படலமாக பூசியிருக்காங்க. என்ன பூசியிருக்காங்க? அலுமினியம், வெள்ளி. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தா முடிச்சிங்களா, நாகமூலம் பூசுதல் அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? நாகமூலம் பூசுதல் என்னது? இரும்பு துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக நாகமூலம் பூசுறது தான். என்ன பூசுறாங்க? துத்தநாகம். துத்தநாகம் கோட்டிங் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? துத்தநாகம் கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே போல் இதெல்லாம் பயன்பாடுகளில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசக்குழி நிரப்புறது, பற்குழியை நிரப்புறது என்ன ரசக்கலவை?
சில்வர் டின் ரசக்கலவை. ஓகேவா? சரி, ரைட். அதே படிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆடிகளை பார்க்குறப்ப ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று சமதள ஆடி, இன்னொன்று சமதளம்னா சமதளமாக இருக்கிறது. நம்ம முகம் பார்க்குறோம்ல, அது என்ன ஆடி? சமதள ஆடி. ஓகேவா? மற்றபடி இப்போ வண்டியில் பயன்படுறது எல்லாமே என்னதான் ஆடிகள். எத்தனை வகைகள்? சமதள ஆடி, வளைவாடி. அந்த வளைவாடியில் தான் கோலகாடி, கோலமாக இருக்கிறது. உருளையாக இருக்கிறது என்னது? உருளையாடி. பேராபோலிக்காக இருக்கிறது பரவளையம், நீள்வட்டம். அந்த வடிவத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு கோலகாடிகள் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? கோலகாடிகளில் கோலம்னா கோல வடிவில் இருக்கிறது தான் என்னது? கோலகாடிகள். அந்த கோலகாடியில் தான் என்னென்ன வருது அப்படின்னா குழியாடி, குவியாடி. என்னென்ன வருது? குழியாடி, குவியாடி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ குழியாடியை பற்றி பார்க்க போகிறோம். குழியாடினா என்ன? ஒரு கோலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கோலத்தில் குளிந்த பரப்புனா உள் பரப்பு. இப்போ கையை இப்படி வச்சுக்கிறோம். இது என்னது? குளிந்த பரப்பு. மேலே குவிந்த பரப்பு. அந்த குளிந்த பரப்பில் ஒளி எதிரொலிக்கிற பண்பு அங்கே அந்த பரப்பில் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது என்னது? குழியாடி. அது வெளிப்பக்கம் நடந்துச்சுன்னா குவியாடி. ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுங்க. ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி என்னாடி? குழியாடி. என்னாடி? குழியாடி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, குவியாடி. ஒரு கோலத்துடைய குவிந்த பரப்பு அது எதிரொலிச்சிச்சு அப்படின்னா அது என்ன ஆடி? குவியாடி. ஸோ அந்த குவியாடியில் உருவாக்கப்படுற பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளை விட சிறியதாக இருக்கும். எப்படி இருக்கும்? இது ஒரு பண்பு. குவியாடியோட பண்பு என்னது? இது உருவாக்குற பிம்பம் சின்னதாக இருக்கும். நம்ம வாகனத்தில் பயன்படுத்தப்படுற பின்புறத்தில் பயன்படுத்தணும்ல சைடு மிரரு, அதில் யூஸ் ஆகிற கண்ணாடி என்னன்னு பார்த்தோம்னா குவியாடிக்கான உதாரணம். நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கோம்? இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது தூரத்தில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலை விட அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் வருமா? தூரத்தில் தான் வரும். எதுக்கு அப்படின்னா ஒரு எச்சரிக்கை வாசகம். என்னது? எச்சரிக்கை வாசகம். கண்ணாடி வச்சு போகிறது நல்லது. வண்டியில் நமக்கு அப்போ பார்க்க தோணும், ஆக்சிடென்ட் குறையும். கான்செப்ட் என்னது? குவியாடி யூஸ் ஆகுது. எதில்? வாகனத்தில் சைடு மிரரில். அடுத்து பாருங்கள், பரவளை ஆடி. இதுதான் பரவளையம். பரவளைய வடிவில் இருந்துச்சுன்னா என்னது? பரவளை ஆடிகள். ஓகேவா? இதில் எந்த பரப்பு எதிரொலிக்கும் அப்படின்னா இந்த குளிந்த எதிரொலிக்கும் பரப்புன்னு கொண்டிருக்கு. இதுதான் இந்த இடம் தான் அது எதிரொலிக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணும்? இது மேலே விழுற ஒளிக்கற்றைய முழுவதும் குவிய புள்ளி என்ன பண்ணுது? குவிக்கிறது. என்ன பண்ணுது? குவிக்கிறது. தெரியுதா உங்களுக்கு? அப்படி படுது அப்படின்னா இதில் வந்து சன்லைட்டு படுது அப்படின்னா இது என்ன பண்ணும்? இங்கே படுறது, இங்கே படுறது, இங்கே படுறது எல்லாத்தையும் ஒரு பாயிண்டில் குவிச்சிடும். பரவளை ஆடிகள் என்ன பண்ணுது? குவிய புள்ளி குவிக்கிறது. இது குறிச்சிங்க. பரவளை ஆடிகள் குவிய புள்ளி குவிக்கும். ஸோ சூரிய லைட்டை வச்சு பேப்பரை எரிப்போம் பார்த்துருக்கீங்களா? இந்த கான்செப்ட் தான் அது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆடியின் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒளி மூலம் ஒன்றிலிருந்து வெளிவரும் ஒளிக்கற்றை இப்பரப்பின் மீது பட்டு பரவளையின் ஆடியின் முதன்மை வச்சு இணையான திசையில் விரிந்து செல்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்படி இருக்கா? இதில் இப்படி படுற லைட்டை நம்ம இப்படி அடிக்கிறோம் அப்படின்னா இங்கே அடிக்கிற லைட்லாம் என்ன பண்ணும்? ஒரு பாயிண்டில் குவிஞ்சு இப்படி போகும். இது இப்படி இருக்கு. இங்கே லைட் அடிக்கிறோம், என்ன ஆகும்? விரிந்து செல்ல முடியும். புரியுதா? அதான் சொல்லிடுறாங்க, ஆடியின் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒளி மூலம் ஒன்றிலிருந்து வரும் ஒளிக்கற்றைகள் இந்த பரப்பில் பட்டு பரவல் ஆடையின் முதன்மை அச்சு இணையான திசையில் என்ன பண்ணுது? விரிந்து செல்கிறது. புரியுதா? என்ன பண்ணுது? இந்த பரவல் ஆடிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிரொலிப்பான்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஆடிகள். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள், ஒளிப்பெருக்கிகள், இதெல்லாம் என்ன பண்ணுது? சூரிய சமர்கலன், சூரிய வெப்ப சூடேற்றி. இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க? பயன்பாடுகள் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஸோ சூரிய வெப்ப சூடேற்றிகளில் பயன்படும் ஆடி அப்படின்னா எதை சொல்லணும்? பரவளை ஆடி. ஓகேவா? சூரிய சமர்கலன்
என்ன பண்ணோம் ஒரு இடத்துல ஓகேவா பாருங்க கிரேக்க உரோமனியர்கள் காலத்திலேருந்து என்ன இருக்கு இந்த பறவை ஆடிகள் இருக்கு இது எழுதிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது டயோகில்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணிருக்காப்ல எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிருக்காப்ல எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யாரு டயோகில்ஸ் யார் சொல்லுங்க டயோகில்ஸ் ஓகேவா இவரு தான் அந்த புத்தகத்தில் என்ன எழுதிருக்காங்க இபின் சால் அடுத்த பாருங்க இபின் சால் அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டில் பறவை ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார் முதலாவது பறவை ஆடியை ஹென்றி ஹெட்ஸ் என்பவர் எதிரொலிக்கும் வானிலை வாங்கி ஆண்டனாவில் பயன்படுத்தியிருக்கார் ஓகேவா 1880 என்ன பண்ணிருக்காப்புல ஹென்றி ஹெட்ஸ் என்ன பண்ணிருக்காப்புல ஆண்டனாவில் எதை பயன்படுத்திருக்காரு பறவை ஆடியை பயன்படுத்திருக்காரு இபின் சால் அப்படிங்கிற என்ன பண்ணுறாப்புல பறவை ஆடையை பற்றி ஆராய்ந்தாப்புல டயோகில்ஸ் என்ன பண்ணிருக்காப்புல இதை பற்றி எழுதியிருக்காப்புல ஓகேவா சரி ரைட் அடுத்து பாருங்க கோளகாடிகளின் தொடர்பான சொற்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஈஸியானது ஓகேவா இது பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தெரியும் இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் வளைவு மையம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் அடுத்தது என்னது ஆடி மையம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது வளைவு ஆரம் முதன்மை அச்சு குவியம் குவிய தொலைவு இப்போ இந்த படத்தை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தை மட்டும் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஒன்றுமே கிடையாது ஆடி அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கும் ஒரு கோலகாடி குவியாடியோ குழியாடியோ எவ்வளோ தான் இருக்க போகுது இவ்வளோ தான் இருக்க போகுது இப்போ இந்த ஆடியை கம்ப்ளீட் பண்ணுறோம் வட்டமாக கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேவா என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணால் என்ன ஆகிடும் வட்டம் ஆகிடுமா அப்போ இந்த வட்டத்துக்கு ஒரு மையம் இருக்குமா இருக்காதா இதுதான் வளைவு மையம் புரிஞ்சுச்சா அந்த ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம் இந்த வளைவு மையம் எந்த எழுத்தால் பாருங்க இதான் வட்டத்தோட மையம் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுது சி அப்படின்னு எழுத்தால் குறிப்பிடப்படுது புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது வளைவு மையம் அடுத்த பாயிண்ட் பாருங்க அடுத்த பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி மையம் இப்போ இந்த வட்டத்தை மறந்துடுங்க இவ்வளோதான் ஆடி அப்படிதானே இதானே ஆடி இந்த ஆடிக்கு ஒரு மையம் இருக்குமா இருக்காதா சென்டர் பாயிண்ட் இருக்குமா இருக்காதா அதுதான் என்னது ஆடி மையம் புரிஞ்சுச்சா வளைவு மையம் என்னது அந்த கோலகாடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்குனாங்களோ அந்த கோலத்துக்குரிய மையம் தானது வளைவு மையம் ஆடி மையம்ங்கிறது இந்த ஆடியை மட்டும் பாருங்க அதுல சென்டர் பாயிண்ட் என்னது ஆடி மையம் புரிஞ்சுச்சா அடுத்தது வளைவு ஆரம் கோலத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கு இடைப்பட்ட தொலைவு என்னது கவனிங்க உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா இது ஆடி ஆனால் ஆடிக்கு மையம் நம்ம என்ன பண்ணோம் வளைவு மையம் வரையணும் ஏன்னா வெட்டி எடுத்துட்டாங்க இந்த இதுக்கு ஒரு இது என்னது இந்த பாயிண்ட் என்னது ஆடி மையம் இந்த ஆடி மையம் இந்த வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வளைவு ஆரம் புரிஞ்சா ஆரம் வட்டத்தோட ஆரம் தானே அது வளைவு ஆரம் ஓகேவா முதன்மை அச்சு அப்படிங்கிறது இந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு இருக்கு பார்த்தீங்களா அந்த கோடு இதான் என்னது முதன்மை அச்சு அடுத்தது குவியம் என்னது குவியம் அப்படின்னா எந்த இடத்துல குவிக்குது இப்போ நான் அந்த ஒரு ஆடியில் நான் லைட் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த லைட்டெல்லாம் எந்த மையத்தில் அது குவிக்குதோ அதான் என்னது குவியம் புரிஞ்சுச்சா அப்போ அந்த ஆடி மையத்திற்கும் அந்த முதன்மை குவியத்திற்கும் அந்த ஒரு ஆடி இருக்கு ஆடிக்கு மையம் இருக்கு நாங்கள் லைட் அடிக்கிறேன் அடிக்கிறப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது ஏதோ இடத்துல குவிக்குது இதான் என்னது குவியம் முதன்மை குவியம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது குவிய தொலைவு இந்த குவிய தொலைவானது வளைவு ஆரத்தில் பாதியாக இருக்கும் எப்படி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா குவிய தொலைவில் பாதியாக இருக்கும் பாதியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் வளைவு மையம் வட்டத்தோட மையம் தானே அது அப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்க இந்த ஆடி வெட்டி எடுக்கிறாங்க இந்த ஆடியோட மையம் என்னது ஆடி மையம் ஓகேவா இந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கிற கோடு என்னது
வளைவு ஆரம். ஓகேவா? அடுத்தது இதில் ஒரு லைட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அது ஒரு இடத்துல குவிக்குது, அது என்னது? முதன்மை குவியம். இந்த குவியமானது வளைவு ஆரத்தில் பாதி. இதுதான் அந்த பாயிண்ட். பார்த்துங்க, அந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கிற கூட என்னது? முதன்மை அச்சு. இதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இருக்கக்கூடாது. இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்பாங்க. அந்த சம்மு எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. இதான் சம்மு. கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர், அதன் குவிய தொலைவு காண்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த குவிய தொலைவு அல்லது குவியம் அல்லது முதன்மை குவியம் என்ன பண்ணோம்? வளைவு ஆரத்தில் பாதி இருக்கும். அவள் ஃபார்முலா என்னது? குவிய தொலைவு கொண்டு வளைவு ஆரம் டிவைட் பை 2. வளைவு ஆரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அதை டிவைட் பை 2 போட்டோம்னா 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற கேள்விகள். பார்த்துங்க. அடுத்தது பாருங்க, கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர். அப்படின்னா ஆடியின் வளைவாரம் கேட்டிருக்காங்க. ஸோ குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் அப்படின்னா வளைவாரம் என்னது? இது ஆப்போசிட். அப்படியே குவிய தொலைவு வளைவாரம் 2னா வளைவாரம் 2 இன்ட்டு குவிய தொலைவு. இந்த 2 சம்மே ஒரு சம்மு தான். புரிஞ்சுக்க முடியுதா? சந்தேகம் வச்சிருக்கா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த கோளக ஆடியில் தோன்றும் பிம்பம். ஸோ இதே ஒளியியல் 9th இருக்கும். எங்கே இருக்கும்? அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் 9th ஒளியல் என்ன பண்ணோம்? புரியும். 9th ஒளியல் படித்தா என்ன பண்ணோம்? உங்களுக்கு 10th ஒளியல் புரியும். புரியுச்சா? ஸோ இந்த கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் அப்படின்னா கோளக ஆடியில் என்னென்ன ஆடி பார்த்தோம்? குவியாடி குழியாடி பார்த்தோம். அந்த குழியாடியில் எப்படிலாம் பிம்பங்கள் தோன்றும்? பிம்பங்கள் தோன்றும் அப்படின்னா இப்போ வந்து நான் பொருளை இங்கே வைப்பேன், இந்த குவியத்தில் வச்சு பார்ப்பேன், இல்லை தூரத்தில் வச்சு பார்ப்பேன், எங்கேயோ வச்சு பார்ப்பேன். நான் எங்கேயோ பொருளை வைக்கிறது ஈரில்லா தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நான் ஈரில்லா தொலைவில் வச்சு பொருளை பார்க்குறேன். பிம்பம் எங்கே விழுவுது, அந்த பிம்பத்தோட அளவு எப்படி இருக்குது, தலைகீழாக இருக்கா நேராக இருக்கா, இதெல்லாம் சொல்லி தான் என்ன பண்ணிருக்காங்க? இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவியாடியில் நான் ஒரு பொருளை ஈரில்லா தொலைவில் வைக்கிறேன் அப்படின்னா பிம்பம் எங்கே தோன்றுது? எஃப்ல தோன்றுது. எங்கே தோன்றுது? அந்த குவியத்தை தோன்றுது. ஓகேவா? அந்த பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா நேரான மாய பிம்பம். குவியாடியில் தோன்ற பிம்பம் எல்லாமே என்னதான்? நேரான மாய பிம்பம். குழியாடியில் தோன்ற பிம்பம் எல்லாமே என்னதான்? தலையிலான மெய்பிம்பம். அது எங்க ஈரிலா தொலைவில் வைக்கிறப்ப எஃப்ல விழுவும். ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்தின் இடையில வைக்கிறப்ப பிக்கும் எஃப்க்கும் விடுவோம். இது சிறியதாக இருக்கும், அது புள்ளி அளவிற்கு மிக சிறியதாக இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வச்சு பார்த்தா தான் புரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஈரிலா தொலைவில் குவியாடியில் பொருள் வைக்கும் பொழுது பிம்பம் எங்கு தோன்றும் அப்படின்னா எஃப்பில் தோன்றும். அந்த பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரான மாய பிம்பமாக இருக்கும். பாருங்க, பிம்பத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன பிம்பம் அப்படின்னா மெய் பிம்பம் மற்றும் மாய பிம்பம். என்ன பிம்பம்? மெய் பிம்பங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரையில் பிடிக்க இயலும். ஸ்கிரீனில் நம்ம என்ன பண்ணலாம்? காமிக்க வைக்கலாம். மாய பிம்பங்களை என்ன பண்ண முடியாது? திரையில் வைக்க முடியாது. ஸோ குவியாடியில் தோன்ற பிம்பங்கள் எப்பொழுதும் நேரானது, அளவில் சிறியது. மாய பிம்பம் நேராக இருக்கு, ஆனால் என்ன இருக்கு? சின்னதாக இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு? மாய பிம்பமாக இருக்கு. அப்படின்னு அர்த்தம் திரையில் பிடிக்க முடியாது குவியாடியில் தோன்றது. அதே குழியாடியில் தோன்றது என்ன பண்ணலாம்? பிம்பத்தின் தன்மை மாறுபடும். நம்ம எங்கே வைக்கிறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணும்? குழியாடியில் பிம்பம் மாறுபடும். எப்படி இருக்கும் பாருங்க. இது பாருங்களா, அந்த பிம்பம் குழியாடியை நோக்கி வரும் பொருள் ஒன்று குழியாடியை நோக்கி வரும்பொழுது பெரிதாகி கொண்டே இருக்கும். ஓகேவா? ஆடி மையத்தில் வைக்கும் பொழுது பொருளின் அளவிற்கு சமமாக இருக்கும். ஆடியை விட்டு விலகி செல்ல சில பிம்பத்தின் அளவு எப்படி இருக்கு? சிறியதாக இருக்கும். ஈரிலா தொலைவில் வைக்கிறப்ப என்ன பண்ணுது? ஒரு புள்ளி போன்று தோன்றுது. இதுதான் என்னது? குழியாடி. இந்த ஆடி மையம், இந்த ஆடி மையத்தில் வச்சு லைட் அடித்து இந்த பொருளை பார்க்குறோம் அப்படின்னா இந்த பொருள் இங்கே என்ன அளவில் வைக்கப்பட்டோமோ அதே அளவில் பிம்பம் தோன்றும். புரியுதா? அப்போ ஆடி மையம்னா நமக்கு என்ன தெரியணும்ல? ஆடி மையம் என்னது? அந்த ஆடியோட மையம் தான் ஆடி மையம். குழியாடியில் பொருளுக்கு சமமான அளவு பிம்பம் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆடி மையத்தில் பொருளை வைக்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ கிட்ட வர 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 பொருள் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக தெரியும். பிம்பம் எப்படி தெரியுது? தூரம் போக போக கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு குழியாடினா என்ன, குவியாடினா என்ன, மாய பிம்பம்னா என்ன, மெய் பிம்பம்னா என்ன, நேரான பிம்பம்னா என்ன, தலையிலான பிம்பம் என்னன்னா தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள்,
குழியாடிகள் மெய்பிம்பத்தை தோற்றுவிக்குது, திரையில் பிடிக்க இயலும். குவியாடிகளை போல் அல்லாமல் குழியாடி என்ன பண்ணுது, வெவ்வேறு வகையான பிம்பங்கள் தோற்றுது. சின்னதாக தோற்றுவிக்குது, பெரிதாக தோற்றுவிக்குது, சம அளவில் தோற்றுவிக்குது. ஓகேவா? ஸோ குழியாடியில் தோன்றும் பிம்பங்கள் இந்த பாருங்க வெவ்வேறு இடத்த வச்சு பார்க்குறாங்க. ஈரிலா தொலைவில் சியில் வச்சு, சிக்கு எஃப்க்கு வச்சு, எஃப்ல வச்சு, எஃப்க்கு பிக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறப்ப பொருளோட பிம்பம் இப்படி தெரியுது. கற்பனை பண்ணிக்கிங்க. புரியுதா? சி எஃப்லாம் என்னது நம்ம குறிச்சிருக்கோம்ல, இதான் சி எஃப் பி, ஈரிலா தொலைவு, அதோட ஆடி மையத்தில் வைக்கிறது, குவியத்தில் வைக்கிறது, தூரத்தில் வைக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே வைக்கிறப்ப குவியாடியில் என்ன தெரியுது, சின்னதாக தெரியுது, பெருசாக தெரியுது. இங்கே பல வகைகள் தெரியுது. குழியாடி குவியாடி வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இப்போ பாருங்களேன். பார்த்தாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ கரண்டையும் நம்ம பார்த்தாச்சு. கரண்டை எப்படி திருப்பி வச்சு பார்த்தா என்ன தெரியும், உள்ளார என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. வளைவு ஆடிகள் பயன்பாடுகளில் குழியாடிகள் பயன்பாடு, குவியாடி பயன்பாடு நம்ம என்ன பண்ணோம், கட்டாயம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பெரிதான பிம்பத்தை உருவாக்குவதால் ஒப்பனை கண்ணாடியாகவும் முகசவர கண்ணாடிகளாகவும் எது பயன்படுது, குழியாடிகள் பயன்படுது. நமக்கு புரியுதுல? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சோம்னா நம்ம ஃபேஸ் அளவுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், கண்ணாடியில் தெரியும். குழியாடிகள், சவர கண்ணாடிகள், முகசவர கண்ணாடி எது பயன்படுது, குழியாடி. டார்ச் விளக்கில் பயன்படுறது, தேடு விளக்கில் பயன்படுறது எல்லாமே என்னதான், குழியாடி. குழியாடி தான் நல்லா யூஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுங்க. எப்படி யூஸ் ஆகுது, குழியாடி நல்லா பயன்படுது. ஸோ குழியாடிகள் பரந்த பரப்பிலிருந்து ஒளியை சேகரித்து ஒரு புள்ளியில் குவிய செய்கிறது. எனவே ஆடிகள் இதுவும் என்ன பண்ணுது, சமையற்காலெல்லாம் பயன்படுது. அடுத்தது, நிழலை ஏற்படுத்தாமல் உறுப்புகளை தெளிவாக காட்டுவதால் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இஎன்டிலாம் இருக்குல்ல, கண் காது மூக்கு, மருத்துவர்கள் அணிந்திருக்கும் தலை கண்ணாடியில் என்ன பண்ணுது, பயன்படுது. எதனால, நிழல்களை உருவாக்கல போட்டுருக்காங்களா அப்ளிகேஷன், அப்படியே மைண்டில் நிப்பாட்டுங்க. சவரம் பண்ணுறது, டார்ச் லைட்டு, கண்ணு காது, ஒப்பனையா, புரியுதா? இந்த படத்தை நிப்பாட்டுங்க மைண்டில். இதெல்லாம் பயன்படுது எது, குழியாடி. அடுத்த குவியாடி பாருங்க, கீழே உள்ள படத்தை பாருங்க. இதுதான் குவியாடி. ஆக்சிடென்ட் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக என்ன பண்ணுவாங்க, குவியாடி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வர்ற அந்த பொருளோட பிம்பம் தெரியும். அடுத்து மிரர் கண்ணாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு ஓகேவா. மருத்துவமனைகள்னு சொன்னால் குழியாடி போட்டுக்கூடாது. அதில் கூரைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆடு பயன்படுத்துகிறாங்க. இந்த குழியாடி குவியாடி பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது எதிரொலிப்பு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், எதிரொலிப்பு பற்றி. ஸோ நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்களா, ஒருத்தர் தூரத்தில் இருப்பார், நம்ம தெரிஞ்சவர், அவர் முகத்தில் என்ன பண்ணுவான், கண்ணாடி வச்சு அடிப்போம். அப்போ அங்கே என்ன நடக்குது, எதிரொலிப்பு நடக்குது. அப்போ அந்த எதிரொலிப்பு எதை பொறுத்து அப்படின்னா, இப்போ வாட்ச் கடிகாரத்தோடைய மேலே கண்ணாடி போட்டிருப்பாங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும், டல்லாக இருக்கும். பிளேட் இருக்குல்ல, தட்டு, அது எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதே கண்ணாடியை வச்சு பண்ணோம்னா எப்படி இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அப்போ அந்த ஒளி புள்ளியினை அந்த சொரசொரப்பான பரப்பினை கொண்டு பொருளின் மூலம் ஏற்படுத்த முடியுமா, ஏற்படுத்த முடியாது. அது டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகே தானே? பாருங்க, ஒளி எதிரொலித்தலில் 2 கதிர்கள் பயன்படுகின்றன. அது என்ன அப்படின்னா, படுகதிர், இதுதான் பாருங்க. ஊடகம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம், தண்ணி வச்சுருக்கோம், இல்லை கண்ணாடி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்ணாடி ஒரு ஊடகம் தான். இது ஒரு வாட்டர் அப்படின்னா வாட்டரும் ஊடகம் தான். ஆனால் இதுக்கு மேலே ஊடகம் இருக்கா, இருக்குது. இங்கே என்ன இருக்குது, காற்று இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குது, காற்று ஒரு ஊடகம். அப்போ ஏதோ ஒரு பொருள், இங்கே நம்ம பொருள் வச்சுருப்போம், இங்கே லைட் அடிக்கிறப்ப இந்த லைட்டு இதில் மேலே பட்டு என்ன ஆகும், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபஸ்ட் நம்ம அனுப்புகிற கதிரை படுகதின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் ஆகி போது பார்த்தீங்களா, இது எதிரொலிப்பு கதின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் கோடு வரையணும்னு வச்சுக்கலாம், குத்து கோடு வரையணும்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கோணம் இருக்குமா, டிகிரி இருக்குமா, பாகியமணி வச்சாலும் தான் டிகிரி இருக்குமா. இந்த டிகிரியும் இந்த டிகிரியும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. ஐஆர்னு எதுக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித்தியாசப்படுத்துறாங்க. இந்த குத்துக்கோட்டுக்கும் படுகதிருக்கு இடையில கோணம் படுகோணம், இந்த குத்துக்கோட்டுக்கும் எதிரொலிப்பு கோணம் எதிரொலிப்பு கோணம். இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இது வந்து எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். படுகதிர், எதிரொலிப்பு கதிர், படுப்புள்ளி வரைபடம், குத்துக்கோடு எப்படி இருக்கணும், ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கு, சமமாக இருக்குது. இதுதான் ஒளி எதிரொலிப்பு விதி. புரிஞ்சுச்சா? வெள்ளி தான் என்னது, மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள். நோட் பண்ணி வச்சுங்க.
வெள்ளி. சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எதுன்னு பார்த்தோம்னா வெள்ளி. அதனால கண்ணாடி துண்டின் மீது என்ன பண்ணுறாங்க, மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுது. இந்த எதிரொலிப்பு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. அந்த சமமாக இருந்துச்சு, படுகோணமும் எதிரொலிப்பு சமமாக இருந்துச்சு, தெளிவான பிம்பம் கிடைக்கிது அப்படின்னா என்னது, ஒழுங்கான எதிரொலிப்பு. அது கிடைக்கல அப்படின்னா என்னது, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. அவ்வளோதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பன்முக எதிரொலிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது பன்முக எதிரொலிப்பு என்ன அப்படின்னா, இரண்டு சமதள ஆடிகள் நம்ம ஒன்று கொண்டு செங்குத்தாக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன ஆகுது, பிம்பங்கள் நிறையா பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா நிறையா பன்முக எதிரொலிப்பு. புரியுதா என்னென்ன சலூன் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துறீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல எத்தனை பிம்பங்கள் தெரியுது, 1 2 3 4. ஆக்சுவலாக எத்தனை கண்ணாடி தான் இருக்குது, 2 மிரர் தான் இருக்குது. அப்போ எத்தனை பிம்பம் தான் தெரியணும், 2 தான் தெரியணும். 4 தெரியுதா? இதுக்கு பார்த்தா என்னது பன்முக எதிரொலிப்பு. இந்த பன்முக எதிரொலிப்பு நிறைய இதுக்கு என்ன பண்ணுது, எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா தான், நோட் பண்ணிங்க. 360 டிகிரி பை θ -1 சொல்லுங்க. இப்போ சொல்லுவாங்க இரண்டு சமதள ஆடிகள் 45 டிகிரி கோணத்தில் வைக்கும் பொழுது எத்தனை பிம்பங்கள் ஏற்படுத்தும். ஃபார்முலா என்னன்னா பிம்பங்களின் எண்ணிக்கை. ஃபார்முலா என்னது, பிம்பங்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைட் பை θ -1. அதாவது கொஸ்டின் இப்படி தான் கொடுப்பாங்க, ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு சமதள கண்ணாடிகள். இதே கேள்வி எக்ஸாமில் கேட்டாங்க, 2019 எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் இது. ஓகேவா? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான், இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும் பொழுது, எப்படி பேரலாக வைக்கும் பொழுது எத்தனை பிம்பங்கள் தோன்றும் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாத பிம்பங்கள், இன்ஃபினிட்டிவ். இதுக்கு என்ன ஆன்சரு புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த பகுதியை பார்த்தவங்க தான் தெரியும், இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இருக்குது. 2019 இந்த எஸ்ஏ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இப்படி கேட்டால் இன்ஃபினிட்டிவ். இதில் டிகிரி எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், மாற்றி கேட்கலாம். இப்போ 90 டிகிரி இடத்துல 40 டிகிரி கொடுக்கலாம். அப்போ 90 டிகிரி என்ன பண்ணோம், 360 டிவைட் பை 90 -1. இது அடித்தோம்னா 4 9 36, 4 -1 3. அப்போ ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு கண்ணாடிகள் ஏற்படுத்துகிற பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம்னா எத்தனை. மனப்பாடம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, கான்செப்ட். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். 8th சயின்ஸில் 3வது பாடத்தில் ஒளியியலில் இந்த கான்செப்ட் இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா தப்பு பண்ணுவோமா, தப்பே பண்ண மாட்டோம். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், கலெக்டாஸ்கோப். ஸோ கலெக்டாஸ்கோப் அப்படிங்கிறது என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, கலெக்டாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது, பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இப்போ பன்முக எதிரொலிப்பு நடைபெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், இணையாக வைக்கிறது அதெல்லாம் பண்ணணும். அப்போ ஒன்றுக்கொண்டு சாய்வான இரண்டில் அதுக்கு மேற்பட என்ன பண்ணணும், கண்ணாடிலாம் நம்ம வச்சுருக்கணும். நம்ம என்ன பண்ணி உருவாக்கி செஞ்சுருப்போம் பார்த்துறீங்களா, வலையிலெல்லாம் உடச்சி போட்டு பார்க்குறப்ப என்ன தெரியும். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கலெக்டாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது, பன்முக எதிரொலிப்பு. அடுத்தது பாருங்கள், இதான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், பெரிஸ்கோப். என்னது இது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில்னா ஒளி எதிரொலித்தல் விதி. என்ன விதி, கலெக்டாஸ்கோப் பன்முக எதிரொலிப்பு. இது என்ன விதி, எதிரொலித்தல். இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த பெரிஸ்கோப்பின் உட்பகுதியில் வைக்கப்படுகின்ற கண்ணாடி அல்லது முப்பட்டகமானது எத்தனை டிகிரி சாய்வில் வைக்கப்பட்டிருக்குது, 45 டிகிரி சாய்வில் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை டிகிரி, 45 டிகிரி. அதான் கொஸ்டின். இந்த பாருங்க, எத்தனை டிகிரி, 45 டிகிரி. 45 டிகிரி. இங்கே கண்ணறு லென்ஸு, இது பொருளறு லென்ஸு. நீண்ட தொலைவில் பொருளில் வரும் ஒளியானது பெரிஸ்கோப்பின் மேல்முனையில் கண்ணாடியில் பட்டு செங்குத்தாக கீழே எதிர்க்கப்பட்டு என்ன பண்ணுது, கீழே நமக்கு தெரியுது. இது எங்கே பயன்படுது, இதை நோட் பண்ணிங்க. நீர்மூழ்கி கப்பல்களை வழி நடத்துவதற்கு எது பயன்படுது, பெரிஸ்கோப். ஓகேவா? பதுங்கு குழி இலக்கினை மேலே பெரிஸ்கோப்பின் மேலே வச்சுட்டு கண்ணாடி மட்டும் தான் தெரியும், இராணுவத்தில் பயன்படுது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதியில் செல்லாமலே பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், புகைப்படம் எடுக்க முடியும். உடல் உள்ளுறுப்புகளை பயன்படுத்தி எதுக்கு யூஸ் ஆகுது, நோட் பண்ணி வச்சுங்க. உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு எது யூஸ் ஆகுது, பெரிஸ்கோப். இந்த பாடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கா இல்லையா? லைக் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அடுத்து ஒளி விலகல். ஒளி விலகல் எண், ஸ்னெல் விதி. என்ன சொல்லுங்க,
ஸ்னெல் விதி, ஒளி விலகல் எண் நமக்கு தெரியும். ஒரு கண்ணாடியில் பென்சிலை வச்சு பார்க்குறப்ப பென்சில் உடஞ்ச மாதிரி தெரியும். அங்கே பென்சில் உடஞ்சிருக்கா? பென்சில் உடையல, ஒளி விலகல் அடைஞ்சிருக்கு. என்ன அடைஞ்சிருக்கு? அப்போ இந்த ஒளி விலகல் என்ன ஆகும் அப்படின்னா ஊடகத்தை பொறுத்து மாறுபடும். என்ன பண்ணோம்? அப்போ ஊடகம்னா என்னது? நீர் ஒரு ஊடகம், காற்று ஒரு ஊடகம். அப்போ அந்த ஊடகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அடர் மிகு ஊடகம், அடர் குறை ஊடகம். டென்சிட்டியை பொறுத்து என்னது? அடர் மிகு ஊடகம், அடர் குறை ஊடகம். இப்போ காற்று நீர் கம்பேர் பண்ணுறப்ப காற்றுக்கு அடர்த்தி அதிகமா, நீருக்கு அடர்த்தி அதிகமா? நீருக்கு தான். அப்போ நீர் என்ன சொல்கிறாங்க? அடர்வு அதிகமான ஊடகம். என்ன சொல்கிறாங்க? அடர்வு அதிகமான ஊடகம். காற்று என்ன சொல்கிறாங்க? அடர்வு குறைவான ஊடகம். அப்போ ஒரு ஒளியானது அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்துக்கு போகிறப்ப என்ன ஆகும்? அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு என்ன போகும்னு தெரியணும் நமக்கு. இப்போ பாருங்க, அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைவான ஊடகத்துக்கு செல்லும் பொழுது நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணோம்? நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும். இதுதான் என்னது? ஒளி விலகல். அப்போ அந்த ஒளி விலகலுடைய அளவை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எண் குறிப்பிடுறாங்க. அதான் அது ஒளி விலகல் எண். அந்த ஒளி விலகல் எண் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா காற்றையும் ஏதோ ஒரு ஊடகத்தையும் என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணி ஒளி விலகல் தயாரிக்கிறாங்க. அதான் என்னது? காற்றின் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடைவெளி தானது மியூ. இந்த மியூ தான் என்னது? ஒளி விலகல் எண். புரிஞ்சுச்சா? ஸோ இதை படித்து வச்சுங்க. காற்றின் ஒளி விலகல் எண் 1.0. காற்று ஒளி விலகல் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 1. நீருக்கு 1.33. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, குறிச்சிங்க. காற்றின் ஒளி விலகல் என்ன? 1. நீருக்கு என்ன? 1.3. இதை படிச்சு தனியாக உட்காந்து படிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஃபார்முலா வச்சு தான். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸ்னெல் விதி என்ன சொல்றாங்க? sin I by sin R ஈக்குவல் டு மியூ. ஒரு கதிர் படுது, அதான் என்னது? படுகதிர். ஸோ அது அடர் குறை ஊடகத்திலேருந்து அடர் மிகு போகிறப்ப இது ஆக்சுவலி இப்படி நேராக போகணும். என்ன பண்ணுது? விலகி இப்படி போகுது. புரிஞ்சுச்சா? அப்போ இதுக்கு ஒரு கோணம் இருக்கும், இதுக்கு ஒரு கோணம் இருக்கும். இதுக்கு சைன் டீட்டாவில் இது வேலையை கண்டுபிடிச்சி இதுக்கு சைன் டீட்டா கண்டுபிடிச்சோம்னா வர வேலை எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு தான் என்னது? ஒளி விலகல் எண்ணுக்கு சமமாக இருக்கும். எதுக்கு? அந்த மியூக்கு சமமாக இருக்கும். இதை சொன்னதா என்னது? ஸ்னெல் விதி. புரிஞ்சுச்சா? புரியுதா? ஸ்னெல் விதி sin I by sin R. அடுத்தது பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. காற்றோட ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸. வேரோட ஒளியின் திசைவேகம் 2 × 18⁸. அப்படின்னா ஒளி விலகல் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? காற்றோட திசைவேகம் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 வகுத்தா தான் என்னது? மியூ. அப்போ எது கண்டுபிடிச்சிருக்காங்க? காற்றை பொறுத்து ஒளி விலகல் என்னது? 1.5. ஃபார்முலா ஈஸியாக இருக்கா? ரெண்டுத்தையும் வகுக்க போகிறோம், அவ்வளோதான். ஒளி விலகல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வகுத்துற வேண்டியதான். ரெண்டுத்தையும் வகுத்துற வேண்டியதான். ஸோ ஒளி விலகல் ஸ்னெல் விதி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஃபைனல் நிறப்பிரிகை. ஸோ ஒரு முப்பட்டகம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? தன் வழியே வருகின்ற ஒரு ஒளியை என்ன பண்ணும்? 7 நிறங்களாக பிரிக்கும். ஆனால் இப்படி ஒரு முப்பட்டகம் வெள்ளை நிற ஒளிகட்டி வழியை அனுப்புகிறப்ப இது 7 நிறமாக பிரிக்குது. இந்த 7 நிற ஒளிகட்டை எங்கே அனுப்புகிறப்ப என்ன ஆகுது? ஒரு வெள்ளை ஒளிகட்டாக போகுது. இதான் என்னது? நிறப்பிரிகை. ஓகேவா? ஸோ இந்த நிறப்பிரிகை எங்கே ஏதாவது அப்படின்னு பார்த்தோம்னா வானவில். எங்க? வெள்ளொளி கதிர் நிறப்பிரிகைக்கு வானவில் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ வானவில் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் சொல்லணும், நிறப்பிரிகை. மலைக்கு பிறகு என்ன நீர்த்துளிக்கு என்ன இருக்கு? மேகத்தில் மிதந்துட்டு இருக்கு. அதில் சூரிய ஒளி படுறப்ப என்ன ஆகுது? 7 வண்ணங்களாக பிரிக்குது. அதுக்கு மையத்தில் உள்ள நிறம் என்னன்னு பார்த்தோம்னா பச்சை நிறம். இது சூரியனுக்கு எதிர் திசையில் தான் என்ன பண்ணோம்? தோன்றும். அவ்வளோதான் பாயிண்ட். இவ்வளோதான் பாடம். ஸோ இதுதான் கற்றல் நினைவில் கொள்க. எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இந்த பாடம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒளியியலுடைய அடிப்படை இதை நீங்கள் திரும்பி படிக்கிறப்போ கொஞ்சம் புரியும், டெஸ்ட் எழுதுறப்போ கொஞ்சம் தெளிவாகும். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த பாடத்தை பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.